அதிகாரத்தை தர வேண்டும். கூடுதல் விலையாக இருந்தால் கூட அதையும் சேர்த்து அமைச்சரவையில் பெற்று ஒப்புதல் பெற்று வேற வழியில் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லணும். அதை செய்யறது கூட துப்புள்ள உங்களுக்கு. கரண்ட் இப்போ போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின் திமுக ப்ரோ. சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒண்ணுமே சரியில்லையே ப்ரோ. தொலைகால திட்டமும் ஒன்றும் கிடையாது, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுக்க ப்ரோ. இல்லைன்னா நல்லா இருக்காது ப்ரோ. எங்களுடைய தலைவர், எங்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய நியாயமான எல்லா செயல்களுக்கும் உடனிருக்க தயாராக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத, முன்னனுபவம் இல்லாமல் போவதில் தவறில்லை. ஆனால் முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத, எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு தாண்டோடித்தனமான அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர்களே, உங்களை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், வாக்களித்த மக்களின் சார்பில், வாக்களிக்காத மக்களின் சார்பில், அப்புறம் சொல்றீங்க ஒரே தலைவர், ஒரே நம்பிக்கை நான் தான் இருங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவர் சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, எந்த அனுமதி இல்லை. ஏன்னா 65% உங்களை வேணாலும் ஓட்டு போட்டுருக்காங்க. I do not mean that you are not competent under constitutional methodology. நீங்க அரசியல் சட்டப்படி சரின்னு சொல்லல. அரசியல் சட்டப்படி அதுதான் சரி, எலக்ட்ரானிக் பாலிசி. ஆனால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் 65% இருக்கிறார்கள். அந்த 65%த்தில் இன்னும் ஒரு 10-12% உங்கள் பக்கம் பெறுவதற்கு முயற்சிடுங்கள். எங்களை, எங்கள் தலைவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி, அதில் எல்லலும் பிறனுமாக பேசி, நக்கல் நையாண்டி பேசி, உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கு உள்ள தகுதியை குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.